ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்து நல்லாட்சி செஞ்சுச்சான். அந்த காட்டுல இருக்கிற மிருகங்க எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்ப அங்க இருந்த குளத்தங்கரையில ஒரு ஆலமரம் இருந்துச்சான். அந்த ஆலமரத்துல மைனா கூடு கட்டி முட்டை போட்டுச்சான். மைனா இறை தேட போயிட்டு வந்தப்ப அதோட முட்டைய காணோமா. அடுத்த நாளும் மைனா முட்டை போட்டுட்டு இறை தேட போச்சான். அதே மாதிரி திரும்பி வந்து பாக்குறப்ப முட்டைய காணோமா. மூணாவது நாளும் மைனா முட்டை போட்டுச்சான். முட்டைய போட்ட மைனா இறை தேட போகாம மறைஞ்சு இருந்து பாத்துச்சான். அப்போ அங்க ஒரு நல்ல பாம்பு வந்து மைனாவோட முட்டைய குடிச்சிட்டு இருந்துச்சான். இத பார்த்த மைனா என்ன செய்யறதுனே தெரியாம அழுதுட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வழியில ஒரு கரடி வந்துச்சான். கரடி மைனாவை பார்த்து, மைனா மைனா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மைனா, கரடியாரே, எனக்கு நடக்கிற அநியாயம் உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாது. நான் போட்ட முட்டைய ஒரு நல்ல பாம்பு வந்து தினமும் குடிக்குது. நான் எப்ப குஞ்சு பொரிக்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். கரடி உடனே மைனாவை பார்த்து, மைனா வா நம்ம போய் சிங்கராஜா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். கரடியும் மைனாவும் சிங்கராஜா கிட்ட போய் நடந்தத சொன்னாங்களாம். சிங்கராஜா அந்த பாம்பு எங்க இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு மைனா, ராஜா அந்த பாம்பு என் கூடி இருக்கிற ஆலமரத்துல ஒரு பொந்துல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கராஜா தந்திரம் மிகுந்த நரி மந்திரிய கூப்பிட்டு, மந்திரியாரே, இந்த பாம்பை என்ன செய்யலாம்னு கேட்டாராம். அதுக்கு நரி, மைனா நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வா, உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா நரி அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் பாம்பு இருந்த பொந்த பாத்துட்டு வந்துச்சான். அடுத்த நாள் ஜோன்னு மழை பெஞ்சிச்சான். அப்போ தன்னோட கூட்டுல இருந்து வெளியே எட்டி பார்த்துச்சான் ஒரு தூக்குநாங்குருவி. ஒரு மரக்கிளையில ஒரு குரங்கு நனைஞ்சிட்டு நடுங்கினபடி இருந்துச்சான். அத பார்த்த தூக்குநாங்குருவி, குரங்காரே, என்ன மாதிரி ஒரு கூடு கட்டியிருந்தா நீங்க நனைஞ்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு குரங்கு, உன்ன மாதிரி எனக்கு கூடு கட்ட தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிச்சான். மறுபடி தூக்குநாங்குருவி, குரங்காரே, மழை பெய்யாத காலத்துல நீங்க எங்களை மாதிரி கூடு கட்டியிருக்கணும். அப்படி இல்லாம நீங்க சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருந்தீங்க, அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். இப்ப குரங்கு பேசாம அமைதியா இருந்துச்சான். தூக்குநாங்குருவி மறுபடி குரங்க பார்த்து, நீங்க கூடு கட்டாததாலதான் இப்படி நினைறீங்கன்னு சொல்லி சிரிச்சுதான். இப்ப குரங்குக்கு கோபம் வந்து, நான் என்ன உன் வீட்டுல இடமா கேட்டேன், நான் பாட்டுக்கு நனைஞ்சிட்டு இருக்கேன், உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிச்சான். மறுபடி அந்த தூக்குநாங்குருவி குரங்க பார்த்து சிரிச்சுதான். இப்ப குரங்குக்கு கோபம் அதிகமாகி தாவி வந்து தூக்குநாங்குருவி கூட்ட பிச்சு போட்டுருச்சான். தூக்குநாங்குருவியும் குஞ்சுகளும் நனைஞ்சிட்டாங்களாம். குரங்கு இப்போ தூக்குநாங்குருவிட்ட, நீ எங்க போய் கூடு கட்டினாலும் அந்த கூடை நான் பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு போயிருச்சான். அதே மாதிரி தூக்குநாங்குருவி எங்க போய் கூடு கட்டினாலும் அந்த கூட்டை குரங்கு போய் பிச்சு போட்டுட்டே இருந்துச்சான். தூக்குநாங்குருவியும் குஞ்சுகளும் கூடு இல்லாம அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா ஒரு மான் வந்துச்சான். மான் தூக்குநாங்குருவியும் குஞ்சுகளும் அழுதுட்டு இருந்தத பார்த்து, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டுச்சான். அப்போ தூக்குநாங்குருவி தன்னோட கூட்ட குரங்கு வந்து பிச்சு போட்டுருச்சு, அதனால எங்களுக்கு கூடு இல்ல, அதனாலதான் அழுறோன்னு சொல்லிச்சான். அதுக்கு மான், வாங்க போய் ராஜா கிட்ட சொல்லுவோன்னு தூக்குநாங்குருவியையும் குஞ்சுகளையும் சிங்கராஜாட்ட கூட்டிட்டு போச்சான். சிங்கராஜாவை பார்த்ததும் தூக்குநாங்குருவி குரங்கு வீட்டை பிச்சு போடுறத சொல்லிச்சான். சிங்கராஜா தந்திரமான நரி மந்திரியார கூப்பிட்டு குரங்க என்ன செய்யலான்னு கேட்டாராம். அதற்கு நரி, ராஜா, இந்த தூக்குநாங்குருவிய ஆத்தோரமா இருக்கிற ஆலமர உச்சியில கூடு கட்ட சொல்லுங்கன்னு சொல்லிச்சான். சிங்கராஜாவும் தூக்குநாங்குருவிட்ட ஆலமர உச்சியில கூடு கட்ட சொன்னதாம். அதன்படி தூக்குநாங்குருவியும் ஆத்தோர ஆலமர உச்சியில கூடு கட்டிச்சான். இத கவனிச்ச குரங்கு அந்த கூட்டை பிக்கிறதுக்காக ஆலமரத்துல ஏறிச்சான். அப்போ தெரியாம அங்க இருந்த பொந்துக்குள்ள காலை விட்டுருச்சான். அந்த பொந்துக்குள்ள இருந்த நல்ல பாம்பு குரங்க கொத்தி வச்சிருச்சான். வலி தாங்க முடியாம கத்துன குரங்கு பொந்துக்குள்ள என்னடா இருக்குன்னு கைய விட்டு பாத்துச்சான். மறுபடி கைய பாம்பு கொத்திருச்சான். பொந்துக்குள்ள இருந்த பாம்ப குரங்கு கையில பிடிச்சி
வலி தாங்க முடியாம அந்த பாம்ப குரங்கு கடிச்சிருச்சான். இப்போ பாம்பு வலி தாங்க முடியாம குரங்க கொத்துச்சான். இப்படியே வலி தாங்க முடியாம குரங்கு பாம்ப கடிக்க, பாம்பு குரங்க கொத்த இந்த நிகழ்வு நடந்துட்டே இருந்துச்சான். பாம்பும் குரங்கும் ரத்தம் அதிகமா வெளியேறினதால வலி தாங்க முடியாம துடிச்சு துடிச்சு செத்து போயிட்டாங்களாம். இப்போ மைனாவும் தூக்கணாங்குருவியும் சிங்கராஜாட்ட போய் பாம்பும் குரங்கும் இறந்துட்டாங்க, எங்களுக்கு இருந்த தொல்லை முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு போனாங்களாம். இப்போ சிங்கராஜா நரி மந்திரிய கூப்பிட்டு இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நரி, ராஜா, அந்த ஆலமரத்துலதான் நல்ல பாம்பு பொந்து இருந்தது. தூக்கணாங்குருவி ஆலமரம் உச்சியில கூடு கட்டுனா அத பிக்க குரங்கு ஆலமரத்துல ஏறும். குரங்கு சேட்டைக்கார குரங்குங்கிறதுனால எப்படியும் பாம்பு பொந்துல காலை விட்டுரும்னு நினைச்சேன். அதே மாதிரியே குரங்கு பாம்பு பொந்துக்குள்ள காலை விட்டுருச்சு. அதன் பின் பாம்பு குரங்க கொத்த, குரங்கு பாம்ப கடிக்க, இது மாறி மாறி நடந்து 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சிங்கராஜா நரி மந்திரிய பாராட்டினாராம். கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் பாம்பு மைனா முட்டைய குடிச்சுது, குரங்கு தூக்கணாங்குருவி கூட்ட பிச்சது. அத செஞ்சதுனால அவங்க 2 பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில மத்தவங்களுக்கு கேடு நினைக்காம நம்ம வேலைய பார்த்தா உயர்ந்த நிலைய அடையலாம். இந்த உண்மையத்தான் இந்த கதை விளக்குது. அப்புறம் தூக்கணாங்குருவி குரங்க அனாவசியமா கிண்டல் பண்ணது. குரங்கு அது பாட்டுக்கு இருந்தாலும் தூக்கணாங்குருவி சும்மா அதை சீண்டி பார்த்து கேலி பேசிச்சு. அதுல கோபமடைந்த குரங்குதான் தூக்கணாங்குருவி எங்க கூடு கட்டுனாலும் அதை பிச்சு போட்டுருச்சு. நாமளும் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்கள சீண்டி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவங்க நமக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த உண்மையையும் இந்த கதை நமக்கு விளக்குது.